ஹலோ வாய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அகமது வியூஸ். ஸ்டார் கிரிக்கெட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈகிள் எம்பையர்ஸுக்கும் டீம் கிரிக்கெட்டுக்கும் மேட்ச். 3 ஓவர்லேயே டீம் கிரிக்கெட் வின் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பாலை போட போகிறது வந்து யாருன்னா மோகன். ஸோ ஃபஸ்ட் பால் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃபஸ்ட் பாலில் இங்கே ஒரு சிங்கிள் ஆகுது. நல்ல காற்று அடிக்குதுங்க, நல்லா காற்று அடிக்குது, மண் காற்று வேறு நல்லா அடிக்குது. இது என்னோடய முதல் வீடியோ. அங்கே ஒரு அவுட்டுங்க, நல்லா கிளியராக ஒரு அவுட்டுங்க, சூப்பரான ஒரு அவுட்டு. மோகன் ப்ரோ ஒரு அவுட் எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் விக்கெட் ஆஃப் டிசிசி. நெக்ஸ்ட் பால், நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன், அதுவும் விக்கெட்டாக நாங்கள் பார்க்குறாங்க. இல்லை, அம்பையர் விக்கெட்டு கொடுக்கவில்லை அங்கே. ஸோ தொடர்ந்து முயற்சி பண்ணுறாரு மோகன் ப்ரோ. அடுத்த ஒரு பந்து, அங்கே ஒரு சிங்கிள் நடக்குது. ஸோ அங்கே சூப்பர் ஃபீல்டிங் ஒன்று, சூப்பர் ஃபீல்டிங் ஃபார் சிங்கிள். அங்கே ஒரு சின்ன சலசலப்பு ஏற்பட்டிருக்கு. அங்கே கொஞ்சம் ஆர்கிங். ஸோ அந்த ஆர்கியூ ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஃபீல்டர்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆகுறாங்க. ஃபீல்டர்லாம் ரெடி ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட் பந்தை வீச வராங்க. அங்கே ஒரு சூப்பர் ஃபீல்டிங். ஸோ அவர் தான் நம்ம இன்ஜுரி ஆனாலும் நம்ம பரவாயில்ல, நம்மளால் முடியணும் தன்னம்பிக்கையோடு வந்து விளையாடுறாரு சையத் பாய். அருமையான கேட்ச், அருமையான கேட்ச் சையத் பாய், அருமையான கேட்ச் சையத் பாய். பெஸ்ட் ஆஃப் லாக் சையத் பாய். ஃபர்ஸ்ட் ஓவரில் 2 விக்கெட் கொடுத்துருக்காரு மோகன் ப்ரோ. ஸோ அடுத்த பந்தை வீச வருகிறார். அங்கே ஒரு டாட், அங்கே ஒரு டாட். ஸோ நெக்ஸ்ட் ஓவரோட நெக்ஸ்ட் பந்தை வீச வருகிறார் ஹுசைன். ஸோ அவரோட பவுலிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பால் அங்கே ஒய்டு போட்டிருக்காங்க. செகண்ட் ஓவரோட ஃபர்ஸ்ட் பால் கொஞ்சம் சலசலப்பாக இருக்குது. இருந்தாலும் முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அடுத்த பந்தை வீச வருகிறார் செகண்ட் ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலை. வாவ், யார் 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 அவர் தான் சையத் பாய். என்னை மீறி நீ அங்கே போயிருவியா? வந்து அங்கே போயிருமா? நான் அதுக்கு விட்டுருவேனா? ஸோ பேட்ஸ்மேனும் நான் தளர மாட்டேன், இந்த வாங்கிக்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பந்தை அடிக்க வர்றாரு தயாரா. சூப்பர் 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 ஃபீல்டிங்க. அங்கே பார்த்தீங்களா, அங்கே செம்ம த்ரோ இருக்கு, இருந்தாலும் ஒரு சிங்கிள். ஸோ ஹுசைன் தளராமல் வந்து வீச வருகிறார். பரவாயில்ல, ஒய்டு போடுறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கிரவுண்டு ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ கிரவுண்டு ஃபஸ்ட்டு பழசு அது மேட்ரு இல்லை. நான் வந்து நல்லா பவுலர் ஆகுவேன்னு சொல்லிட்டு தைரியத்தில் வந்து தன்னம்பிக்கையிலே வந்து அடுத்த பந்தை வீச வருகிறார். கமான் ப்ரோ, கமான் ப்ரோ. வாவ், ஸோ கொஞ்சம் முன்னாடி கேட்சை ட்ரை பண்ணியிருக்கான்னு டீமில் இருக்கவங்க எல்லாமே சொல்கிறாங்க. பட் காற்று அடிக்கிறதுனால அங்கே கொஞ்சம் அவங்க பாலை விட்டுட்டாங்க. பரவாயில்ல, அடுத்த பாலை பிடிப்பாங்க. பரவாயில்ல, நல்ல ட்ரை. இங்கே ஒரு சிங்கிள். தடுப்பு சுவரான சிராஜ் பாய் இருக்கிறார், அதனால் ஒரு சிங்கிளோட விட்டுட்டாங்க. அதை
வாவ், சூப்பர் விக்கெட்டுங்க. அங்கே சூப்பர் விக்கெட்டு. நான் 5 வைடு போட்டாலும் அவரை அவுட் ஆக்காமல் விட மாட்டேன். தன்னம்பிக்கையோடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி போட்டு சிறந்த விக்கெட் எடுத்திருக்கார் த உசைன். 3-3-3-3 3-3. ஸோ ஈகிள் வாரியர்ஸோட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் இப்போ களம் இறங்குறாங்க. இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஸோ எல்லோரும் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் இதாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா அப்டேட்டும் கொடுக்குறேன். ஒரு விக்கெட் எடுத்ததோட தைரியமாக இருந்து இன்னொரு விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு தைரியமாக வீசுகிறாரு. வாவ், அங்கே ஒரு டாட். அங்கே ஒரு டாட். சூப்பராக அங்கே ஒரு டாட் வச்சுட்டு என் ஓவரை முடிச்சுக்கிறேன், அடுத்த ஓவரில் சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு உசைன் கிளம்புறாரு. 3வது ஓவர் ஃபஸ்ட்டு பாலை வீச வருகிறார். வாவ், சூப்பர் விக்கெட் ஆஃப் உசைன். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் உள்ளே இறங்கியிருக்காங்க. பெரிய உசைன் செகண்ட் ஓவர், தேர்ட் ஓவர் ஃபஸ்ட் பால் செகண்ட் பால் வீச வருகிறார். அங்கே ஒரு தாசன்ட்ட ஒரு பால் போயிருக்கு ஃபார் சிங்கர். ஸோ நெக்ஸ்ட் பால். வாவ், அங்கே ஒரு விக்கெட்டுங்க. நெக்ஸ்ட் பால். இந்த மாதிரி சோதனையை வந்து பேட்ஸ்மேன் எதிர்பார்த்துருக்கே மாட்டார். என்ன இப்படி போட்டு அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் செட். கேப்டன் வந்து அங்கே சின்ன ஒரு அட்வைஸ் உசைனுக்கு. அங்கே பாருங்கள், அது யார் தெரியுதா? அவர் தான் போயிடு. அவருக்கு நான் கண்டிப்பாக வந்துட்டு பெஸ்ட்டு கமெண்ட்ரி கொடுப்பேன். ஏன்னா ஒன் ஆஃப் த ஃபேவரட் அவர் என் பர்சன், த பெஸ்ட் மேன். அவரை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக போடுறேன். 3வது விக்கெட்டை கண்டிப்பாக இந்த ஓவரில் எடுத்தாகன்னு சொல்லிட்டு ராஜேஷ் ப்ரோட்டை பெட் பண்ணி, பேட்ஸ்மேன் பேர் தான் ராஜேஷ் ப்ரோட்டை பெட் பண்ணி வீச வருகிறார் பந்த. ஸோ அங்கே அம்பையர் விக்கெட் கொடுக்கவில்லை. நெக்ஸ்ட் பால். அங்கே ஒரு 4 போயிருக்கு. விக்கெட்டு கொடுக்க மாட்டேன் ராஜேஷ் ப்ரோ அப்படின்னு சொல்லி ராஜேஷ் ப்ரோ ஒரு 4 அடிச்சிருக்காரு. பெஸ்ட் பேட்ஸ்மேன் போலர். நெக்ஸ்ட் பால். அங்கே ஒரு சிங்கிள். பேட்ஸ்மேன் நேம் தெரியல, இங்கேருந்து ஜூம் ஆக மாட்டேங்குது. ஸோ அவரோட ஜெர்சி நம்பர் வந்து 34 ரெடியாக இருக்கிறாங்க. மோகன் ப்ரோ பால் வீசுகிறாங்க. ஒரு டாட் பாலோட முடிஞ்சு. ஸோ இங்கே ஒரு சின்ன ஒரு சலசலப்புனால 2 போயிருச்சு. ஸோ பரவாயில்ல, தளராமல் வந்து அடுத்த பந்தை வீச வருகிறார் மோகன் ப்ரோ. 34 பேட்ஸ்மேனும் அவங்களும் நல்ல ஒரு எனர்ஜியோடு விளையாடுறாங்க. காலையிலே இவ்வளோ எனர்ஜி யாருக்கு இருக்குமான்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக கிரிக்கெட் விளையாடுறவங்களுக்கு கண்டிப்பாக அது இருக்க தான் தோணும். வாவ், அங்கே ஒரு சின்ன ஒரு டாட். கொய்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துட்டு டியூட்டியை முடிச்சுட்டு எல்லாம் ஜாலியாக கிரிக்கெட் விளையாட வருவாங்க. உங்களுக்கு எவ்வளோ கிரிக்கெட் முடிக்குமோ கமெண்டில் கண்டிப்பாக ஒரு ஹார்ட்டை தட்டி விட்ருங்க. அங்கே ஒரு நல்ல டாட் இருக்குது. ஸோ மோகன் ப்ரோ வந்து விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணுற மாதிரி தெரியல. நான் 6 பந்தை டாட் வச்சுட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி தளராமல் பந்து வீசுகிறார். பேட்ஸ்மேன் 34ம் நல்ல ஒரு பேட்டிங். ஸோ அங்கே வந்து சிங்கிள் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 34 நம்பர் அவங்க வந்துட்டு அங்கே ஸ்டாப் ஆகிட்டாங்க. ராஜேஷ் ப்ரோ நீ சிங்கிள் வச்சுட்ட, நான் ஒரு 6 போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை தட்டிட்டு பேட்டை தூக்கி தயாராக இருக்கார். வா,
அங்கே ஒரு சிங்கிள் எடுத்தாலும் அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங். ஜலால் பாய் செம்ம ஃபீல்டிங் அங்கே. அப்படி பிடிச்சாரு, எப்படி அப்படி பிடிச்ச ஒரு சிங்கிளை போட்டு ஒரு சிங்கிளோட நிப்பாட்டினாங்க. நல்ல ஒரு எனர்ஜியோடு எல்லாமே விளாண்டுட்ருக்காங்க. நல்ல ஒரு எனர்ஜி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சிராஜ் ப்ரோ நிற்கிறாங்க, 6 லைனில் ஃபைசல் ப்ரோ நிற்கிறாங்க. ஓடி போய் இந்த இடத்துல இந்த ஆள் நின்றா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கரெக்டாக டீம் செட் பண்ணி தனியாக அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுறவங்களுக்கு கமெண்ட்ரியில் ஏதோ நான் உங்களுக்கு தெரியாத நம்ம ஏதாச்சும் கொடுத்துருந்தா கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அதை நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அது யார் தெரியுமா உங்களுக்கு? இடியும் முயலும் புயலும் கலந்து வந்தால் யாருன்னு சொல்லுவாங்களோ அவர் தான் நம்ம தாஸ் அண்ணன். கை காட்டுறாரு பாருங்கள் நமக்கு. ஸோ அவர் ஏதோ அங்கே செக் பண்ணுறாரு. ஓகே ரைட்ரா போடுறா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி குட்டி உசனை இறக்கியிருக்காங்க. வாவ்! ஃபஸ்ட்டு ஓவரில் கூட ஃபஸ்ட்டு பால் ஒய்டு போட்டார். செகண்ட் ஓவரில் கூட ஃபஸ்ட்டு பால் ஒய்டு போட்டார். ஆனால் இப்போ கொடுத்த ஓவரில் போட்டார் பாருங்க பந்து, அதுதான் பந்து அப்படின்னு சொல்லி போட்டார். ஸோ செகண்ட் பால் வா சூப்பருங்க. எங்கெங்க இருந்தீங்க குட்டி உசைன்? இந்த 333 நல்ல ஒரு பேட்ஸ்மேன். அவர் ஊரில் நான் கேட்டேன் அவர்கிட்ட, நான் ஸ்டிச் பால் மேட்ச்லாம் விளாண்டுருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. என்னங்க சொல்கிறீங்க, ஸ்டிச் பால் மேட்ச்சில் விளாண்டுருக்கீங்களா? ஸ்டிச் பால் மேட்ச் விளாண்டுட்டு இங்கே வந்து இப்படி விளாண்டுட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் ஸ்டிச் பால் மேட்ச் விளாண்டா அப்படி தானே விளாட முடியும் அப்படின்னு சொல்லி அடுத்த பந்தை வீசி அங்கே ஒரு சிங்கிள் கொடுத்தாரு. அங்கே ஒரு மிஸ் ஃபீல்டிங் பண்ணாலும் நான் பிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கீப்பர்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ அங்கே ஒரு 2 சிங்கிள் ஓடிட்டாங்க. டீம் என்கரேஜ் மொத்தமும் குட்டி யூசனுக்கு தாங்க இருக்குது. அங்கே ஒரு வைடு, பட் கீப்பர் செம்ம கேட்ச். ஓடு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி விட்டாரு. நெக்ஸ்ட் பால் ராஜேஷ் ப்ரோ தயாராக இருக்காங்க. ஹுசைன் ப்ரோவும் அந்த தயாரை எதிர்த்து ஒரு 10 போடுறாப்புல. வா அங்கே யார்? ஃபைசல் பாய், பாம்பே ஃபைசல் ஃபார் விக்கெட். நல்ல கேட்ச் எடுத்தாங்க. ஹுசைன் ப்ரோ நல்லா பந்து போட்டாப்புல. ஸோ ராஜேஷ் ப்ரோ சாரி, பெஸ்ட் ஆஃப் லாக், நல்லா விளாண்டிங்க. இதில் மண்ணு காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. மண்ணு காற்று அடித்தாலும் பந்து போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பந்தை போட்டார் ஹுசைன். நல்ல பந்து போடுறாரு. விளையாட வரவங்க தயவுசெய்து மாஸ்க் போட்டுக்கோங்க. ஏன்னா மண்ணு காற்று நீங்கள் சுவாசிக்கும் போது ரொம்ப உங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். வாவ், சூப்பராக பந்து போட்டு டீம் மொத்தமும் அவரை தான் என்கரேஜ் பண்ணுது. என்கரேஜ் பண்ணி மற்றவங்களை நம்ம வளர்த்து விட்றதில் நம்மளும் வளர்றதில் பெரிய சந்தோஷம் இருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் த டிசிசி ஃபார் தாஸ் அண்ணு, ஃபைசல் பாய், சிராஜ் பாய், எவ்ரி கைஸ். அப்படி தான் வளரணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ நெக்ஸ்ட் பாலை வீச வருகிறார் ஹுசைன். பெரிய ஹுசைன் வீசினார் அந்த பந்தை பிடிக்க. அங்கே பெரிய ஹுசைன் பந்து போட, சின்ன ஹுசைன் கேட்ச் பிடிக்க. நல்ல 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 ஒத்துமைங்க. நல்ல ஒத்துமை. சூப்பராக வந்து பிடிச்சாங்க பந்தை. ஏண்டா பந்து போட்டு இப்போ தாண்டா வரேன், அதுக்குள்ளாட்டி வந்துட்டு தூக்கி அடிக்கிறாங்க, என்ன பிடிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தாலும் நான் பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹுசைன் ப்ரோ சூப்பராக பிடிச்சாராங்க. கங்கராஜ் ப்ரோ, நீங்கள் மேலும் மேலும் வளர. ஈகிள் வேம்பையரோட நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் களமிறங்கிறார். கில்லி விஜய் மாதிரி இறங்குறாங்க. கில்லி விஜய் மாதிரி மண்ணை தொட்டு பேட்டை பிடிச்சி தயாராக ஹுசைன் பந்தை எதிர்க்கிறார். விக்கெட் ஆச்சு. ஸோ சூப்பரான பவுலிங் அங்கே.
பெரிய உசேன்ட்ட இருந்து குட்டி உசேன் கண்டிப்பாக கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல ஒத்துமாங்க. சூப்பர் சூப்பர் மேட்சுங்க. 6 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டு 18 தான் ரன்னு. டிசிசி இந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் விளாண்டுருக்காங்க. வாவ், அங்கே ஒரு டாட்டுங்க, அங்கே ஒரு டாட். போட்டி போகுதுங்க, பெரிய உசேனுக்கு சின்ன உசேனுக்கு போட்டி போகுது. நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு பவுலிங். பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் அங்கே ஏதோ இஷ்யூ இருக்குது போல. ஸோ பரவாயில்ல, தைரியமாக வந்து ஒரு பேட்ஸ்மேன் இறங்கியிருக்காங்க. இல்லை, அந்த பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் பந்த் லப்பர் பந்து மாதிரி என் மாப்பிள்ள ஃபஸ்ட்டு பந்தை சாமி கூட்டுருவான், நெக்ஸ்ட் பால்லாம் அவர் எடுத்துக்குவான்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ டிஷர்ட் அந்த மாதிரி ஒரு டைம் எடுத்து நெக்ஸ்ட் பந்தை உசேன் வீச வருகிறார். அதை தயார் கொள்ள பேட்ஸ்மேன் ரெடியாக இருக்காங்க. வாவ், தாங்க அது அருமையான அங்கே ஒரு டிக்னு ஒரு சவுண்டு கிடைச்சி பார்த்தீங்களா. நல்ல ஒரு பிளேஸ் அங்கே. குட் பேட்ஸ்மேன் ஃபார் நெக்ஸ்ட் பால். பிளானோட நல்லா பால் போட்டு ஓவரை முடிச்சுட்டு போகிறாப்புல உசேன். நெக்ஸ்ட் ஓவர் மோகன் ப்ரோ கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு நல்ல ஃபீல்டிங் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் பால் அங்கே ஒரு டாட் இருக்கு. அடுத்த பந்து மறுபடியும் அங்கே ஒரு டாட் இருக்கு. ஸோ அடுத்த பந்து அங்கே சிறந்த ஒரு ஃபீல்டிங், அங்கே சிறந்த ஒரு ஃபீல்டிங்கில் ஒரு சிங்கிள். அடுத்த பந்து ஃபஜு ப்ரோ என்னாச்சுன்னு தெரியல. பரவாயில்ல, நெக்ஸ்ட் விக்கெட்டை நான் கண்டிப்பாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஜு ப்ரோ அங்கே ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காரு. என்ன ஒரு பார்த்தீங்களாங்க டிசிசி, பார்த்தீங்களா எப்படி ஒரு புன்னகையோடு இருக்குது பார்த்தீங்களா. நம்மள்ட்ட பிடிச்சதே அது மட்டும்தான், அவங்கள்ட்ட பிடிச்சதே அது மட்டும்தான். டிசிசி எந்த ஒரு சுச்சுவேஷனுமே வந்து ப்ரெஷரே ஆகாது. அது ஃபைனல் மேட்சாக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு மேட்சாக இருந்தாலுமே சரி, தளராமல் விளையாடுவாங்க. அதுதான் அந்த டீம் ஒர்க். அந்த டீம் ஒர்க்கை உருவாக்குனது தாசன், பொம்பை ஃபைசல், சிராஜ், எவ்ரி கைஸ். அடுத்த பந்தை வீச வருகிறார் உசைன். அடுத்த ஒரு போட்ட 2 பால் மேட் ஆட்டுங்க. மூணாவது பாலும் டாட்டுங்க. அடுத்த பந்தம் ஆஹா 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 ஆஹா. அங்கே நல்ல ஒரு ஃபீல்டிங்கு, நல்ல ஃபீல்டிங்க, நல்ல ஃபீல்டிங்க. சூப்பராக விளாட்றாரு, சூப்பராக விளாட்றாரு. நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கார் உசைன் போல், குட்டி உசைன் போல். வா, நல்ல ஷாட்டுங்க. பார்த்தீங்கன்னா அங்கே யார் பிடிச்சாரு? சிங்கம், டிசிசியோட சிங்கம் பிடிச்சிருக்காரு. ஸோ
சூப்பர் பவுலிங், சூப்பர் விக்கெட், சூப்பர் ஃபீல்டிங். ட்ரீம் கிரிக்கெட். லாஸ்ட் விக்கெட்டாக இறங்கியிருக்காரு பென்னிச்சு. ஓவர். அங்கே ஒரு டாட் இருக்கு. பரவாயில்லன்னு வந்து 2 பேட்ஸ்மேன் நின்று ஆடுறாங்க கடைசி விக்கெட். வா, நல்ல இது. ஸோ நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால நம்மளால் அவங்களுக்கு ஒரு கேட்சை பிடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதனால் நம்மளையெல்லாம் திட்டுறாங்க. சரி பரவாயில்ல, சாரி ப்ரோ. விஷயத்துக்கும் தளராமல் அந்த முயற்சியோடு வந்து இறங்குறாரு மோகன் ப்ரோ. 9வது ஓவரை போட வருகிறார். பேட்ஸ்மேனும் கொஞ்சம் நல்லா எனர்ஜியோடு விளையாடுறாங்க. வா, சூப்பர் வந்துங்க, சூப்பர் வந்துங்க, சூப்பர் பந்துங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் மோகன் ப்ரோ தம்பி சூப்பர் பந்து இல்லை, லப்பர் பந்து, அடுத்த பந்தை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போடுறாரு. இங்கே ஒரு டாட்டுங்க, இங்கே ஒரு டாட்டு. குட்டி ஹுசேன் வராங்க, அடிச்சாரு பாருங்க. சிங்கிளோட நிப்பாட்டினாருங்க, சிங்கிளோட நிப்பாட்டினாரு. சூப்பர் 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 ஃபீல்டிங் ஃபார் சூப்பர் ஃபீல்டிங். டிசிசி சூப்பர் ஃபீல்டிங். அடுத்த பந்து. இங்கே ஒரு ஸ்டோக்குங்க. அடுத்த பந்தை சின்ன ஹுசைன் பிடிக்க, பெரிய ஹுசைன் இன்னொரு பந்தை பிடிக்க. ஒரு பந்து தான் இருக்குது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மோகன் ப்ரோ பால் போட. ஒரு டொக்குங்க. ஓகே 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 பரவாயில்லன்னு சொல்லிட்டு போடுறாரு. ஓகே, ஈகிள் பயர்ஸ் கொஞ்சம் ரெடியாக இருக்காங்க. சூப்பரான விக்கெட்டுங்க, அங்கே சூப்பர் விக்கெட்டுங்க. ஆல் விக்கெட்டுங்க, ஆல் விக்கெட் முடிஞ்சு. 31 அடித்து 32 டார்கெட் வச்சு ஆல் ஓவர் விக்கெட்டில் 9 ஓவர் முடிவில் போகிறாங்க. ஈகிள் வேம்பயர் நல்ல ஒரு ஃபீல்டிங், நல்ல ஒரு பேட்டிங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் முடிவில் செகண்ட் ஆஃப் பார்ப்போம், சின்ன ஒரு பிரேக். ஸோ செகண்ட் ஆஃபில் ஈகிள் வேம்பயர்ஸ் நல்ல ஒரு எனர்ஜியோடு இறங்குறாங்க. பேட்டிங்கில் நம்ம கொஞ்சம் சொதப்பிட்டோம், பட் ஃபீல்டிங் கொஞ்சம் நல்லா பார்ப்போன்னு ஒரு நம்பிக்கையோடு இறங்குறாங்க. எவ்ரி ஃப்ரைடே வந்து வீடியோ ஷூட் ஆகும், சாட்டர்டே வந்து வீடியோ ரிலீஸ் ஆயிரும். மிஸ்டர் அகமது வியூஸை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், நீங்கள் அதை பார்க்க முடியும். ஸோ ஃபீல்டிங் ரெடி ஆயிடுச்சு. ஃபீல்டிங் ரெடி ஆகிற செகண்ட் ஆஃபில் வந்து பேட்ஸ்மேன் எல்லாம் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக ஃபைசல் ப்ரோவும் பக்ரீதீன் ப்ரோவும் இறங்குறாங்க. இங்கே கேப்டன் சொல்கிறாரு, தம்பி 2 ஓவர்லேயே மேட்சை முடிச்சுட்டு வரணும்பா, முடிஞ்சால் 1 ஓவர்லேயே முடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்றாங்க பக்ரீதீன் ப்ரோவை. ஸோ ஓகே, நாங்களும் தளர விட மாட்டோம்னு சொல்லிட்டு விட மாட்டோன்னு ஈகிள் ஃபயர் வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடன்ஸாக இருக்காங்க. காளி ப்ரோ அங்கே வந்து பால் போட போகிறாரு. ஸோ அதை எதிர்க்க வந்து டிசிசியோட கேப்டன் ஃபைசல் பாய் ரெடியாக இருக்காங்க. 32லாம் ஒரு ஸ்கோரா முடிச்சு விட்றான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு க்ளவுஸை மடக்கி பிளானை போட்டு ரெடியாக நிற்கிறாப்புல. ஸோ சுற்றி பார்த்துட்ருக்காப்புல. உங்களுக்கு 360 வியூஸ் கரெக்டாக தெரியும் பார்க்குறேன். பந்தை தட்டி பார்க்குறாரு. ரைட்டு, நீ போடு, இன்றைக்கி நான் மேட்சை முடிச்சுட்டு டீயை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். ஸோ ஃபஸ்ட் ஓவரோட ஃபஸ்ட்டு பாலை காளி ப்ரோ வீச வருகிறார். அங்கே ஒரு சிங்கிளுங்க ஃபைசல் பாய். சூப்பர் ஃபீல்டிங் ஃபார் சூப்பர் கேட்ச்.
சூப்பர் கீப்பர். ஃபக்ருதீன் ப்ரோ அங்கே வந்து ரெடி அடிக்கிறார். செகண்ட் பால் காலி ப்ரோ வீசுகிறார். ஒரு டாட் வச்சாலுமே அந்த டாட்டில் ஒரு ரன் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ரன்னிங் அங்கே. மூணாவது பந்து நல்ல கிளைமேட்டுங்க, நல்ல கிளைமேட்டில் மூணாவது பந்து ஆஃப். ஓஃப், அங்கே ஒரு கேட்சுங்க, கேட்ச் ஃபார் விக்கெட்டுங்க. ஸோ பரவாயில்ல, நல்ல ஒரு பந்து, நல்ல ஒரு விக்கெட் ஃபார் ஒரு விக்கெட் எடுத்திருக்காங்க. கேப்டனே கொஞ்சம் விக்கெட் கொடுத்துறாங்க. பரவாயில்ல கேப்டன், 32 தானே நாங்கள் அடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு டீமில் உள்ளவங்க எல்லாமே அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா பேட்ஸ்மேன் பஜ்ருதீன் பாய் அடுத்த பந்து விக்கெட்டாங்க. ஐயோ ஸ்க்ரீனில் கவர் ஆகலைங்க. ஸோ அடுத்த பந்து விக்கெட்டுங்க. ட்ரீம் கிரிக்கெட்டுக்கு 2வது விக்கெட்டு. அடுத்து பரவாயில்லன்னு அடுத்த பிளேயர் சூப்பராங்க, சூப்பர் ஃபீல்டிங்க, சூப்பர் ஃபீல்டிங், சூப்பர் ஃபீல்டிங், சூப்பர் பவுலிங். காலி ப்ரோ சூப்பராக பந்து போட்டு ஈகிள் ஃபயர்ஸுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜியை கொடுக்குறாங்க. எனர்ஜி கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க அது? சிராஜ், மிஸ்டர் சிராஜ். எனர்ஜி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் சொல்கிற மாதிரி இறங்கி அடுத்த பந்தில் அங்கே ஒரு டாட் இருக்குங்க, அங்கே ஒரு டாட். ஸோ சிராஜ் பாய் குறி வச்சா ஏற விழணும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு வந்து பேட்டை தட்டி தொடைய தட்டி காலி ப்ரோ பாலை எதிர்க்க வரார். அடிங்க அடிங்க அடிங்க, என்னமா அடிங்க. அருமையான ஒரு 6ங்க. அந்த பெட்ரோல் பங்க் தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தாண்டி போயிடுச்சுங்க. நேற்றுக்கிட்டே நிற்கிது, நல்ல ஒரு ஷாட், 6, சூப்பரான அடி, 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் 6 கிடையாது, செகண்ட் ஹாஃபில் சிராஜ் பாய் அடித்தது தான் 6. சூப்பர் 6ங்க, சூப்பர் 6ங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவில் 2 விக்கெட் விழுந்திருக்கு. செகண்ட் ஓவர் போட வரார் ராஜேஷ் ப்ரோ. ஃபக்ருதீன் ப்ரோ அதை எதிர்க்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. நல்ல ஒரு அங்கே நல்ல ஒரு அடிங்க. ஆனால் சிராஜ் பாய் அங்கே 2-2 கேட்டு 2 ஓடிட்டாங்க. அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங் நடந்திருக்கு. ரெண்டாவது பந்து சிராஜ் பாய் இந்த பந்தில் 6 அடிக்கலாமா, இல்லை சிங்கிள் வைக்கலாமா, இல்லை 4 அடிக்கலாமா, பந்தை இப்போ பாடுறா எப்படி பறக்க ஓடுறேன்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் வந்து பேட்டை தட்டிகிட்டு இருக்காரு. பேட்டை தட்டி தொடைய தட்டி. நெக்ஸ்ட் பால் பரவாயில்ல, ஒரு டாட் வச்சாலும் அங்கே ஒரு சிங்கிள் இருக்குது. நெக்ஸ்ட் பால் கையில் இருக்குங்க. நெக்ஸ்ட் பால் அங்கே ஒரு டாட் இருக்குது, இங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங் இருக்குது. 4 போயிடுச்சுங்க. மிஸ்ஃபீல்டிங்கில் ஒரு 4 இருக்குது. செகண்ட் ஓவரில் 16 ரன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு நல்ல பேட்டுங்க, நல்ல அடிங்க, நல்ல அடி. அடுத்த பாலும் ஒரு 4 போயிடுச்சுங்க. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பாலுங்க. செகண்ட் ஓவர் லாஸ்ட் பாலில் டாட் வச்சுட்டு 20 ரனில் முடிச்சுட்டு போகிறாங்க. 3வது ஓவரை போட வராரு காலி ப்ரோ. நல்ல ஒரு அங்கே டீமில் வந்து நல்ல ஒரு
நெக்ஸ்ட் பந்த் காலி ப்ரோ. என்ன அடி, என்ன அடி. கமெண்ட்டில் நான் எதுவும் உங்களுக்கு வார்த்தைகள் ஏதாச்சும் விட்டுருந்தேன்னா அடுத்த வீடியோவில் என்னை வந்து அதை சரிப்படுத்துங்க. உங்கள் என்கரேஜ் தான் என்னை மேலும் மேலும் உயர்த்தும். ஸோ நெக்ஸ்ட் பந்து. அடிங்க 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 அடிங்க, என்னமா அடிங்க அடிங்க. அங்கே ஒரு தடுப்பு சுவர் இருந்தாலும் இங்கே ஒரு தடுப்பு சுவர். ஸோ அடுத்த பந்து காலி ப்ரோ. வின்னிங் ஷாட்டை அடிச்சுட்டு வரண்டா அப்படின்னு சொல்லிட்டு தயாராக இருக்கார் சிராஜ் பாய். அடிச்சாரு பாருங்க சொன்ன மாதிரி. என்னமா ஐயோ என்ன பந்து ரோட்டுக்கு போயிடுச்சுங்க. பந்து ரோட்டுக்கு போனாலும் பரவாயில்ல, அடுத்த பந்தையும் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்கே பார்த்தீங்களா இல்லையா, அங்கே பார்த்தீங்களா. 3 பந்து இருக்குது 3ஆவது ஓவரில். இன்னும் 28 அடித்து அடுத்த பந்தையும் அடித்தாங்க. ஆனால் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டிங் இருக்குது. சிங்கிள் வேணாம் 6 அடிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபக்ருதீன் ப்ரோ சொல்கிறாங்க. சிராஜ் ப்ரோ அங்கே ரெடியாக இருக்கார். நல்ல ஒரு புன்னகைங்க, அங்கே நல்ல ஒரு புன்னகை. என்னை வீடியோ எடுத்து என்னை என்கரேஜ் பண்ணதே வந்து சிராஜ் பாயும் ஃபைசல் பாயும் தாசனும் இந்த மொத்த டிசிசியுமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. ஸோ அவங்களோட சப்போர்ட்னால நான் வளர்ந்து போட்டாருங்க அங்கே ஒரு 6 போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு மேட்ச்சு முடிஞ்சு 3ஆவது ஓவர் கடைசி பாலில் ஒரு பந்தை மிச்சம் வச்சு 32 ரன் அடித்து டீம் ஜெயிச்சு கொஞ்சம் எல்லாம் வெளியேறாங்க. நல்ல ஒரு வெற்றி டீம் கிரிக்கெட் ஃபார் சிராஜ். ஸ்மைலோடு போகிறார் பாருங்க. டிசிசியோட அவார்டு வாங்க வராங்க உசைன் ப்ரோ. கேப்டன் தாசன்னே வந்து அந்த அவார்டை கொடுக்குறாங்க. சூப்பர் ப்ரோ, சூப்பர். மேலும் அந்த உயர்ச்சி உங்களை வந்து உயர்த்துவாங்க அல்லாவோட நம்பிக்கையோட. டீமுமே வராங்க. நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு இருந்தால் மட்டும்தாங்க வந்து டிசிசி மேலும் உயரும். எங்கள் டீமை வந்து பாருங்க, எங்கள் டீமு தான் வந்து டிசிசி. எடிட்ல ஓகே கண்டிப்பா இல்லாத இடத்தையும் நீங்க தான் நிரப்பணும். சரியா? ஸோ என்னோட அண்ணன் அதாவது உசைன் அவங்க வந்து சனிக்கிழமை வந்து ஊருக்கு போகிற காரணத்தினால வந்துட்டு சின்ன உசைனை ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து நல்ல முயற்சி. டிசிசியில் பிடிச்சதே இந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான். எல்லாத்தையும் வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க வளர்த்து விட்டு இருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் டிசிசியோட இருக்கிற முக்கிய தூண்கள் தாஸ் அண்ணன், சிராஜ் அண்ணன், ஃபைசல் பாய் எல்லாமே. எவ்ரி கைஸ் டிசிசி கைஸ் ஆல் பை. என்ன கூட முதற்கொண்டு அவங்க தான் யூடியூப் சேனல் ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு என்னை என்கரேஜ் பண்ணாங்க. நல்ல ஒரு என்கரேஜ் இருக்கும். பார்த்தீங்களா, இந்த என்கரேஜ் தான் டிசிசியில் எப்போதுமே இருக்கும். அதே மாதிரி தான் உங்கள் ஸ்டேஜில் தான் வந்தாங்க, புரிஞ்சு பண்ணாங்க, அவங்களோட விஷயத்தை போட்டாங்க. நீங்கள் அவங்க அச்சீவ்மெண்ட்